கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். சங்கீதம் 121:7 கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தரே உங்களுடைய ஆத்மாவை காக்கக்கூடியவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவனை அழித்து போடும்படியாக பயங்கரமான காரியங்கள் வந்தாலும் கூட அது நம்மை சேதப்படுத்த முடியாது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் கர்த்தருடையதாக இருக்கிறது, கர்த்தருக்குள் இருக்கிறது. கர்த்தரே நம்முடைய ஆத்மாவை காக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய கரத்திலிருந்து உங்களுடைய ஆத்மாவை சத்துருவால் பறித்து கொள்ளவே முடியாது. உங்களுடைய காலங்கள், உங்களுடைய ஜீவன், உங்களுடைய ஆத்மா, இவைகள் எல்லாம் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. கர்த்தர் உங்களுடைய ஆத்மாவை காக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய எல்லா பயணங்களிலும் கர்த்தரே நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். வீட்டை விட்டு வெளியே போனாலும் சரி, வெளியிலிருந்து வீட்டுக்கு வந்தாலும் சரி, கர்த்தருடைய பிரசன்னம் எப்போதும் உங்களோடு கூட இருக்கும். ஆண்டவராகிய கர்த்தர் எந்த இடத்துல போகும் பொழுதும் தேவ பிரசன்னத்திலே, தேவ மகிமையிலே மூடியினவராக இருந்தார். நீங்களும் வெளியிலே போகிற எல்லா இடங்களிலும் தேவனுடைய பிரசன்னம், தெய்வீக பாதுகாப்பு, இதை நாடக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளாக என்னை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே என்று நாம் கேட்க வேண்டும். கர்த்தருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் எப்பொழுதுமே உங்களை சூழ்ந்திருக்கும். தாவீது கர்த்தருடைய பாதுகாப்பை குறித்து சொல்லும் பொழுது, கர்த்தர் உன்னுடைய போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று சொல்கிறார். நாம் ஜீவனோடு இருக்கும் பொழுதும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். நாம் மரிக்கும் பொழுதும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். நாம் ஜீவனோடு இருக்கும் பொழுது பல இடங்களிலே பிரயாணம் பண்ணுகிறோம், போக்கும் வரத்துமாய் இருக்கிறோம். கர்த்தரே நம்முடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கக்கூடியவராய் இருக்கிறார். நாம் மரித்த பின்பு நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்கு போகும். அப்பொழுதும் கர்த்தரே நம்முடைய ஆத்மாவை பாதுகாப்பாக பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போவார். நம்முடைய நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, அதிகாலை வேளையிலே நாம் நம்முடைய வேலைகளை செய்யும் பொழுதும், மாலை வேளையிலே வேலைகளை முடித்துவிட்டு நம்முடைய வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுதும் கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கிறது. மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான் என்று வேதம் சொல்கிறபடியினாலே தேவ பிரசன்னம் உங்களை எப்பொழுதும் பாதுகாத்து கொண்டிருக்கும். கிருபை தாங்கட்டும். ஆமென்.